பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கோமதி வந்து காய்கறி வாங்கிட்டு கடையிலேருந்து கட்டப்பையை தூக்கி வந்துட்டுருப்பாங்க. அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, குமரவேல் வந்து அத்தை வராங்க அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கு, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஜெயிலுக்கு போகாமல் இங்கே இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரிஞ்சிருச்சுல அப்போ ஒழுங்காக இனிமே இந்த மாதிரி இப்போ என்கிட்ட பேசி வம்பழுத்துட்டு இருந்தேன்னா திரும்ப நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக ஒன்றும் இதெல்லாம் பண்ணல, உங்கள் அம்மாவும் அதுக்கப்புறம் என்ன பெற்ற அம்மாவும் அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு கோமதி வந்து குமரவேல் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குமரவேல் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போறீங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ தயவு செய்து இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கோமதி எவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா குமரவேல் கட்டைப்பையை வாங்குறதுலேயே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தாங்க சரவணன் வந்து குமரவேலை வந்து திட்டுவாங்க. எதுக்காக நீ தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை சொல்லுவாங்க. என்ன மச்சான் ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து சரவணனை மச்சான் மச்சான்னு கூப்பிடுவாங்க. தேவையில்லாமல் இந்த மச்சான்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து திட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே குமரவேல் திருந்திட்டாங்க. இதை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குமரவேல் நிறையா கெட்ட விஷயம் பண்ணனால அவங்களெல்லாம் வெறுக்கிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.